அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க ஊர்ல இருக்க கிளை நூலகத்துக்கு நாங்க இன்னைக்கு போனோம். நான் ஏற்கனவே போயிருக்கேன். ஆனா அங்க எனக்கு புக் எடுக்க தெரியாது, வைக்கவும் தெரியாது. அதனால எங்க சார் இன்னைக்கு ஆறாப் மாணவர்கள் எல்லாத்தையும் மொத்தம் 64 பேரை கூட்டிட்டு போனாரு. அப்போ நான் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க உள்ள நடந்த அனுபவங்களை இப்ப துளசியா சொல்லுவாங்க. எங்க சார் எங்க லைப்ரரி கூட்டு போனாங்க. அவங்க போனோடனே கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்களும் கையெழுத்து போட்டோம். அதுக்கு கையெழுத்து போட்ட பிறகு அங்கே வார இதழ்களும் மாத இதழ்களும் இருந்துச்சு. அதை எடுத்து நாங்கள் படித்தோம். அதுக்கடுத்து ஏற்கனவே பதிவு பண்ணவங்க புக் எடுத்தாங்க. எழுதிட்டு புக் எடுத்து அவங்க படித்தாங்க. நாங்கள் நூலகத்தை சில கேள்வி கேட்டோம். உறுப்பினர் விண்ணப்பம் எப்படி பண்ணுறது, தொகை எவ்வளவு, புக்கு எத்தனை நாளில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம். அவங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணாங்க. அங்கே 20,000 புக்கு இருக்குனாங்க. எங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. நாங்கள் விண்ணப்ப அட்டை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய தகவலை எங்களோட ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரும் பள்ளிக்கு வந்தோம். எங்க சார் எல்லாரையும் லைன்ல உட்கார வச்சு அங்க நடந்து எல்லாத்தையும் சொன்னாரு. எப்படி லைப்ரரியில சேரணும், எவ்வளவு தொகை கட்டணும். நாங்க எல்லாரும் முதல்ல 20 ரூபாய்க்கு கொடுத்தோம். அடுத்து வருஷத்துக்கு 5 ரூபா கொடுத்தோம். நாங்க மொத்தம் 64 பேர் அங்க போனோம். அதுல 24 பேர் சேர்ந்துட்டாங்க. மிச்சம் 40 பேரும் கண்டிப்பா சேருவோம். அங்க வரும்போது எல்லாருக்கும் ஒரு அட்டை கொடுத்தாங்க. அந்த அட்டையை வச்சு நாங்கள் எல்லாரும் சேருவோம். கோடை விடுமுறையில் நாங்கள் கண்டிப்பாக நூலகத்துக்கு செல்வேன். அங்கே போய் புக் எடுக்க நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நூலகத்திற்கு செல்ல அனுமதி கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அங்கே அழைத்து சென்ற ஆசிரியர் அவர்களுக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த நூலகர் அவர்களுக்கும் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.